நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணுமா? அப்போ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். Hello, bonjour, et bienvenue. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். நேற்று நாம் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸோட ஃப்ரெஞ்ச் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கிற டயலாக்ஸை பார்த்தோம். அந்த டயலாக்ஸை ஃபாலோ பண்ணி இருக்கிற சில கொஷின்ஸ், அதுக்கப்புறம் வர கம்யூனிகேஷன் பார்ட் அண்ட் கொஞ்சம் கிராமரையும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் இன்னொரு தடவை போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் நான் என்ன சொல்லித்தரேன்றது புரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், கி ஏ திவ்யா அப்படின்னா ஹூ இஸ் திவ்யா? திவ்யான்ற கேரக்டர் நம்ம நேற்று பார்த்தோம்ல, ஸோ அந்த திவ்யா யார்? அதான் கொஷின். அதுக்கு பதில் என்னன்னா, திவ்யா ஏ ல கசின் த விவேக் அப்படின்னா திவ்யா வந்து விவேக்கோட கசின். இதுதான் அந்த கொஷினோட ஆன்சர். இப்போ செகண்ட் கொஷின். செகண்ட் கொஷின் என்னன்னா, திவ்யா ஏ எல் ஃப்ரான்ஸே, திவ்யா வந்து ஃப்ரெஞ்ச் பர்சனா? இஸ் திவ்யா ஃப்ரெஞ்ச்? அதான் செகண்ட் கொஷின். அதோட பதில் என்னன்னா, உய் திவ்யா ஏ ஃப்ரெஞ்ச். ஆமாம் தானே, நம்ம நேற்று பார்த்தோம்ல, திவ்யா வந்து ஃப்ரெஞ்ச் பர்சன் தானே. ஸோ உய் திவ்யா ஏ ஃப்ரெஞ்ச். எஸ், திவ்யா இஸ் ஃப்ரெஞ்ச். இப்போ தேர்ட் கொஷின், ஆதித்யா திவ்யா எத் குமார் ஊ சோந்த் இல்ஸ் அப்படின்னா ஆதித்யா திவ்யா குமார் வேர் ஆர் தே? அவங்களாம் எங்கே இருக்காங்க? இதோட ஆன்சர், ஆதித்யா திவ்யா எத் குமார் சோந்த் ஆ யுன் சோயர். ஆதித்யா திவ்யா குமார் எல்லாரும் ஒரு ஈவினிங் பார்ட்டியில் இருக்காங்க. இப்போ ஃபோர்த் கொஷின், கி ஏ குமார்? ஹூ இஸ் குமார்? குமார் யாரு? குமார் ஏ ஆ அமித் ஆன்ஃபான்ஸ் தே விவேக். குமார் நம்ம யாருன்னு பார்த்தோம்? விவேக்கோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். குமார் இஸ் தி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் விவேக். லாஸ்ட் கொஷின், கெலேல நேஷ்னாலிட்டி தே திவ்யா? விச் இஸ் த நேஷ்னாலிட்டி ஆஃப் திவ்யா? திவ்யாவோட நேஷ்னாலிட்டி என்ன? திவ்யா ஏ ஃப்ரான்ஸே. திவ்யா இஸ் ஃப்ரெஞ்ச் பர்சன். ஸோ உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிற டயலாக்ஸ்க்கு அப்புறம் வர அந்த 5 கொஷினுக்கு இதுதான் ஆன்சர்ஸ். இப்போ நம்ம பேஜ் நம்பர் 3ல் இருக்கிற கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ அதில் கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட், சால்யூர் கெல்க ஆன் அப்படின்னா டு க்ரீட் சம் ஒன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட யாராவது வந்து க்ரீட் பண்ணுறாங்கன்னா அவங்கள எப்படி வந்து ஃப்ரெஞ்சில் க்ரீட் பண்ணணும் அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், bonjour monsieur, bonjour madame, bonjour mademoiselle அப்படின்னா குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங் மிஸ். அதே மாதிரி தான் bonsoir monsieur, bonsoir madame, bonsoir mademoiselle அப்படின்னா குட் ஈவினிங் சார், குட் ஈவினிங் மேடம், குட் ஈவினிங் மிஸ். இங்கிலீஷில் பேசுகிற மாதிரியே தான். நம்ம யாராவது ஒருத்தரை முதல்ல பார்க்குறோம் அப்படின்னா நம்ம குட் மார்னிங் அப்படி தான் முதல்ல அவங்கள க்ரீட் பண்ணுவோம். அதே தான் ஃப்ரெஞ்ச்லேயும். அதில் கொடுத்துருக்குற லாஸ்ட் ஒன், சால்யூ செல்லப்பன். செல்லப்பன்றது ஒரு நேம். ஸோ சால்யூனா என்ன? ஹலோ. ஸோ ஹலோ செல்லப்பன். ஓகே, முதல்ல நம்ம இப்போ ஒருத்தங்களை பார்த்து ஹாய் சொல்லியாச்சு, குட் மார்னிங் சொல்லியாச்சு, ஹலோ சொல்லியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன கேட்போம்? எப்படி இருக்கீங்க அதானே கேட்போம். ஸோ அது ஃப்ரெஞ்சில் எப்படி எப்படிலாம் கேட்கலாம், அதுக்கு என்ன மாதிரி பதிலெலாம் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு, கோமோ அலேபு, ஹவ் ஆர் யூ? அதுக்கு ஆன்சர், த்ரே பியான் மர்சி எத் பூ, வெரி ஃபைன் தேங்க்ஸ் அண்ட் யூ. நெக்ஸ்ட், பூ அலே பியான், ஆர் யூ ஃபைன்? அதுக்கு ஆன்சர், பியான் மர்சி, ஃபைன் தேங்க்ஸ். நெக்ஸ்ட், தூ வா பியான், இதுவும் ஹவ் ஆர் யூ. சாவா பியான் மர்சி எத்வா, ஃபைன் தேங்க்ஸ் அண்ட் யூ. ஹவ் ஆர் யூன்றது எவ்வளோ வித்தியாசமாக கேட்கலாம், அதுக்கு ஃபைன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ டிஃப்ரெண்ட் வகையில் சொல்லலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம். அதில் நெக்ஸ்ட் ஒன் வந்து கோமோ சாவா, ஹவ் ஆர் யூ, சாவா எத்வா, ஃபைன் அண்ட் யூ. லாஸ்ட் ஒன் சாவா, ஹவ் ஆர் யூ, பா மால் எத்வா அப்படின்னா பா மால்னா நாட் வெல், நான் நல்லா இல்லை, அண்ட் யூ அதான் வந்து லாஸ்ட் ஒன்னோட அர்த்தம். இவ்வளோ நேரம் வந்து நம்ம எல்லோரும் ஃபைன் 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 சொல்கிறதே பார்த்தோம். நல்லா இல்லை, ஐ எம் நாட் குட், ஐ எம் நாட் ஃபைன் அப்படின்னா பா மால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷனில் நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, ப்ரெசன்டே கேள்கா அப்படின்னா டு இன்ட்ரடியூஸ் சம் ஒன். ஒருத்தங்களை வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட்டு, து கொனே மா கசின், டு யூ நோ மை கசின்? இது என்னோடய கசின், உனக்கு தெரியுமா? அது ஃபர்ஸ்ட்.
Jate presente ma cousin. I introduce my cousin to you. This is my cousin. I'm introducing her to you. Him or her to you. Next one. Voici ma cousin. Here is my cousin. Though இதான் என்னோட cousin. ஸோ இப்படி தான் வந்து ஒருத்தங்களை நம்ம வந்து ஃப்ரெஞ்சில் இன்னொருத்தங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஒருத்தங்களை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்கக்கிட்ட எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு பார்க்கலாமா? ரெப்பாண்ட் ஆயும் ப்ரெசன்டேஷன். ரெஸ்பாண்ட் டு அன் இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்ட ஒருத்தங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும்? பான்ஜியார் ஆர் பான்சர், குட் டே ஆர் குட் ஈவினிங். அவங்கள பார்த்தோன்னே ஹாய், குட் ஈவினிங், குட் டே அப்படி சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்ஷாந்தே. ஆன்ஷாந்தேனா கிளாட் டு மீட் யூ, இல்லை நைஸ் டு மீட் யூ, இல்லை டிலைட்டட் டு மீட் யூ. நெக்ஸ்ட்டு ரவி தேவு கொனைத் அப்படின்னா ஹாப்பி டு கெட் டு நோ யூ. ரொம்ப சந்தோஷம் உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒருத்தங்களை நம்மக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். இப்போ அடுத்தது சே ப்ரெசன்டே அப்படின்னா டு இன்ட்ரடியூஸ் ஒன் செல்ஃப். நானே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும்னா நான் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பேன்? ஃபர்ஸ்ட் ஜெசுயி ஆதித்யா, ஐ ஆம் ஆதித்யா. நெக்ஸ்ட் ஜ m'appelle திவ்யா, மை நேம் இஸ் திவ்யா. Permettez moi de présenter, je suis Sunil. Let me introduce myself, I am Sunil. Bonjour, on se connaît, good evening, do we know each other? ஸோ இப்படி தான் நானே ஸ்ட்ரெயிட்டாக போய் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி என்ன நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த கம்யூனிகேஷன் பார்ட்டில் நம்ம லாஸ்ட்டாக தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா பிராந்த் காஞ்ச் அப்படின்னா டு டேக் லீவ், டாட்டா பபாய் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறத எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். Au revoir monsieur, au revoir madame, au revoir mademoiselle. Au revoir na goodbye. So goodbye sir, goodbye madam, goodbye miss. அடுத்தது ataut alahar அப்படின்னா see you soon அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் a plus tard அப்படின்னா see you later, அப்புறமா பார்க்கலாம் அப்படி. அடுத்து abin tatனாலும் see you soon. a ce soir அப்படின்னா see you in this evening, see you in the evening அப்படி. அடுத்தது அ சாண்டே சார் அப்படின்னா சி யூ சாட்டர்டே ஈவினிங். சாம்டீனா சாட்டர்டே, சாம்டீனா சாட்டர்டே அப்படின்றது இப்போ நம்ம பார்த்ததுனால அடிஷ்னலி நான் உங்களுக்கு வந்து டேஸ் ஆஃப் த வீக் அதோட பேர் எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. லேர்ன் டி அப்படின்னா மண்டே, மார்டி அப்படின்னா டியூஸ்டே, மெர்க்ரிடி அப்படின்னா வெட்னஸ்டே, ஜர்டி அப்படின்னா தேர்ஸ்டே, வாந்திரடி அப்படின்னா ஃப்ரைடே, சாம்டி அப்படின்னா சாட்டர்டே, டிமாஷ் அப்படின்னா சண்டே. ஞாபகம் வச்சுப்பீங்களா? ஓகே ஓகே இப்போ கம்மிங் பேக் டு லெசன் 1. இதில் வந்து அந்த கம்யூனிகேஷன் பார்ட் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து கிராமரில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். லே ப்ரொனவுன்ஸ் சுஜெட்ஸ் அப்படின்னா த சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். நம்ம இங்கிலீஷில் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், செகண்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படிலாம் பார்ப்போம்ல, அதே மாதிரி தான். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அதுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு ஃப்ரெஞ்சில் என்ன வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜனா ஐ அப்படின்னு இங்கிலீஷில் வர எல்லா இடத்துலையும் ஜ அப்படின்னு வரும், ஜேஇ. ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் யார்? வி, நாங்கள். ஸோ அந்த இடத்துலலாம் நூ, NOUS, நூ இப்படி தான் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் பர்சன் சிங்குலர் யார்? இங்கிலீஷில் யூ. ஸோ யூ தான் செகண்ட் பர்சன் சிங்குலர். இங்கே ஃப்ரெஞ்சில் TU இதுதான் செகண்ட் பர்சன் சிங்குலர். இப்போது செகண்ட் பர்சன் ப்ளூரல் யார்? தமிழில் வந்து நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம், பட் இங்கிலீஷில் அதுவும் வந்து யூவாக தான் இருக்கும். இங்கே வந்து VOUS. ஓகேவா? இப்போது தேர்ட் பர்சன் சிங்குலர் யார்? ஹீ ஆர் ஷீ. ஸோ அது வந்து எப்படி சொல்லுவோன்னா இல் வந்து IL, அது வந்து ஹீ, ELLE அது வந்து ஷீ. ஸோ அதே மாதிரி தேர்ட் பர்சன் ப்ளூரல் அது எப்படி சொல்லுவோன்னா எல்ஸ் கூட ஒரு எஸ் சேர்த்துக்கோங்க, ILS/ELLES. ILS வந்து நிறைய பசங்க சேர்ந்துருந்தா ILS, நிறைய கேர்ள்ஸ் சேர்ந்துருந்தா ELLES. இதை வந்து இங்கிலீஷில் வந்து தேன்னு சொல்லி முடிச்சிருவோம்.
ஸோ உங்கள் எல்லாருக்கும் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நிறைய டவுட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லே ப்ரோனவுன் டெக்னிக்ஸ் அப்படின்னா டிஸ்ஜங்க்டிவ் ப்ரோனவுன்ஸ். ப்ரொனவுன்ஸ்லேயே வந்துட்டு இது வந்து நெக்ஸ்ட் பார்ட். இதுவும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், சிங்குலர், ப்ளூரலில் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி. அதாவது நம்மளை வந்து ஐன்னு ரெப்ரசென்ட் பண்ணாமல் வேறு எப்படி ரெப்ரசென்ட் பண்ண முடியும்? மீ. ஸோ அது வந்து ஃப்ரெஞ்சில் எப்படின்னா முவா. ஸோ இங்கே மீக்கு முவா அது மட்டும்தான் பெரிய சேஞ்ச், வேறு எதுவுமே சேஞ்ச் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவோட லாஸ்ட் செஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லே நார்ம்ஸ் அப்படின்னா த நவுன். ஸோ நவுன்னா என்ன? ஒரு நேம், பிளேஸ், அனிமல், திங்ஸ், ஒரு பர்சனோட நேம் இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் வந்து நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரெஞ்சில் நவுன்னா அதே தான். ஆனால் என்னென்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இங்கிலீஷில் வந்து நவுன் பண்ணுற வார்த்தை வந்து இப்போ டேபிள்னால் டேபிள் தான். அந்த டேபிள் மேலா ஃபீமேலான்னா நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் ஃப்ரெஞ்சில் அந்த ஒரு கொஷின் வரும், டேபிள்னால் அந்த டேபிள் மேல் டேபிளா ஃபீமேல் டேபிளா அப்படின்னு. ஸோ இதில் வந்து எப்படின்னா நவுனை வந்து ரெண்டாக பிடிச்சிருக்காங்க ஜெண்டர் வச்சு, மேல் ஃபீமேல், மேஸ்குலைன் ஃபெமிலைன். ஸோ இது டிபெண்ட் பண்ணி தான் வந்து நம்ம கூட போடுற ப்ரொனவுன்ஸ் எல்லாமே இந்த மேலா ஃபீமேலான்றது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதெல்லாம் மேல் நவுன், எதெல்லாம் ஃபீமேல் நவுன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இங்கே நான் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் போக போக படிக்க படிக்க நிறைய வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ மேஸ்குலைனில் என்னென்ன வரும் அப்படின்னா ஹோம், HOMME அப்படின்னா மேன், கார்சன் அப்படின்னா பாய், ஃப்ரர் அப்படின்னா பிரதர், பெர் அப்படின்னா ஃபாதர். ஸோ அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு பர்சன், அதாவது உயிருள்ள ஒரு விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற திங்ஸ், அது மாஸ்குலைனில் இதெல்லாம். அதே மாதிரி ஃபெமினைன், ஃபீமேலில் வந்து எதெல்லாம் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெம்னா விமென், ஃபில்னா கேர்ள், சர் அப்படின்னா சிஸ்டர், மர் அப்படின்னா மதர். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே உயிருள்ள லிவிங் திங் இல்லை, ஹியூமன் பீயிங்கை வந்து மேலாகவும் ஃபீமேலாகவும் ரெப்ரசன்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றதான் பார்த்தோம். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மேலில் திங்ஸ் எதெல்லாம் மேலில் வரும், எந்தெந்த திங்ஸ்லாம் வந்து ஃபீமேலில் வரும். ஜஸ்ட் அ ஃபியூ, ஒரு 4 சாம்பிளுக்கு தான். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேனப்பே அப்படின்னா சோஃபா, மர் அப்படின்னா வால், ட்ரெயின், ஏவியான்னா பிளேன். ஸோ இதெல்லாம் வந்து மேல் திங்ஸ். அடுத்தது ஃபீமேல் திங்ஸ் என்னென்னா சேஸ் அப்படின்னா சேர், மேசான் அப்படின்னா ஹவுஸ், ஃபெனத்ரு அப்படின்னா விண்டோ, போர்த்தே அப்படின்னா டோர். ஸோ இதெல்லாம் வந்து ஃபீமேல். எப்படி மேலையும் ஃபீமேலையும் நம்ம வந்து கண்டுபிடிப்போம், அது வந்து எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நிறையவே பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கிராமரோட கண்டினியூவேஷனை பார்த்துட்டு புக் பேக் எக்ஸசைசஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நடந்தது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் ஜெயலக்ஷ்மி.